எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் ஒற்றந்துரை. நான் ஒரு பத்திரிகையாளர். இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாட்ஸ்பாட் அப்படின்ற ஒரு தமிழ் படத்தோடைய ப்ரெஸ் மீட் வந்து இன்னைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரிவ்யூ தியேட்டரில் நடந்துச்சு. ஓகே, அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 18ஆம் தேதி இந்த மாதம் வந்து அந்த படத்துடைய ட்ரெய்லர் ஒன்று வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அஃபிஷியல் ட்ரெய்லரை வந்து யூடியூப்பில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதை வந்து நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் அவங்க தான் வந்து அதை ட்விட்டர் மூலமாக வெளியிட்டிருந்தாங்க. அவங்க ஒரு ட்வீட் போட்டு வெளியிட்டிருந்தாங்க. அதை என்ன ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தாங்கன்னா, அண்ட் ஏ ஃபிலிம் ஃபார் ஃபேமிலி ஆடியன்ஸ் அப்படின்னாங்க. சரி, என்னடா ஏ ஃபிலிம் ஃபார் ஃபேமிலி ஆடியன்ஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெய்லர் அன்றைக்கி பார்க்கும்போதே அந்த ட்ரெய்லரில் வந்து தமிழில் இருக்கக்கூடிய அனைத்து ஆபாச வார்த்தைகளும் இடம்பெற்றிருந்துச்சு. அதை வந்து ஐஸ்வர்யா ராஜேஷ் அப்படின்ற ஒரு நடிகை அதை வந்து எப்படி வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ஏற்ற ஒரு ட்ரெய்லர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னு தெரியல. ஃபேமிலி அப்படின்னும் போதே அடல்ட்ஸு யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே இருக்கக்கூடியதான் ஒரு ஃபேமிலி. அந்த மாதிரி இதில் போட்டிருக்காங்க. நான் உடனே அன்றைக்கி வந்து ட்வீட்லேயே வந்து சிபிஎஃப்சிக்கு, அதாவது சென்சார் போர்டுக்கும் சரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் வந்து இதை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி அன்றைக்கி ட்வீட் ஒன்று வந்து போட்டிருந்தேன். பட் இது வரைக்கும் நடவடிக்கை எடுத்த மாதிரி தெரியல. பட் இன்னைக்கு ப்ரெஸ் மீட் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அழைப்பு வந்த உடனே நான் ஒரு கம்ப்ளைண்ட்டை வந்து சென்னை கமிஷனரான சந்தீப் ராய் ரத்தோர் சாருக்கு, அவருக்கு வாட்ஸ்அப்லையும், அப்புறமா வந்து சிபிஎஃப்சி ரீஜனல் ஆஃபீஸர் இருக்கார் பாலமுரளி சார், அவருக்கும் வாட்ஸ்அப்பில் இருந்து இந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே ஒரு கம்ப்ளைண்ட்டாகவே எழுதி அனுப்பிச்சேன். அதில் வந்து போட்டிருந்தேன் இந்த மாதிரி இன்றைக்கி இங்கே ப்ரெஸ் மீட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் இன்றைக்கி இமெயிலே வந்து சேர்பர்சன் இருக்காங்களே சென்சார் போர்டுக்கு, சிபிஎஃப்சிக்கு, அவங்களுக்கு, அதுக்கப்புறமா வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு, இங்கே ரீஜனல் ஆஃபீஸர் எல்லாருக்குமே வந்து நான் போட்டேன் கம்ப்ளைண்ட்டு. பட் போட்டதுக்கு அப்புறமா அவங்க நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னா இப்படி ஒரு தவறு நடந்திருக்காது. என்ன தவறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நடந்த ப்ரெஸ் மீட்டில் எல்லாருமே ஆண்கள் பெண்கள் எல்லாமே ஜேர்னலிஸ்ட் இருக்காங்க. அந்த இடத்துல அதை வந்து பப்ளிக் ஸ்க்ரீனிங், அதாவது வந்து ப்ரெஸ்ஸை கூப்பிட்டுட்டு ஒரு ஸ்க்ரீனிங் பண்ணுறாங்க, ஒரு பெரிய ஸ்க்ரீனில் போட்டாலே வந்து அது வந்து சர்டிஃபைடாக தான் இருக்கணும் சிபிஎஃப்சி. ஆனால் சிபிஎஃப்சி சர்டிஃபிகேஷன் இல்லாமல் இன்னைக்கு ஸ்க்ரீனிங் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்க்ரீனிங்கில் பார்த்தீங்கன்னா அவ்வளோவும் அந்த ஆபாச வார்த்தைகள் யூடியூப்பில் என்ன இருந்துச்சோ அது ஃபுல்லாகவே இருந்துச்சு. அந்த ப்ரெஸ் மீட் நடக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த டைரக்டர் அவங்ககிட்டே கேட்குறேன்னு, சார் இது வந்து சிபிஎஃப்சி சர்டிஃபை பண்ணிட்டாங்க, இல்லை பண்ணல, எப்படி இங்கே வந்து எக்ஸிபிட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் அதுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய ஒரே பதில் என்னன்னா, சார் இது பிரைவேட் ஸ்க்ரீனிங் அப்படின்றாங்க. பிரைவேட் ஸ்க்ரீனிங் எப்படி மீடியாவை கூப்பிட்டுட்டு ஒரு ஸ்க்ரீனிங் பண்ணுறாங்கன்னா அது எப்படி பிரைவேட் ஸ்க்ரீனிங் ஆகும்னு தெரியல. இதே மாதிரி தான் வந்து ஒரு 10 நாளைக்கு முன்னால் ப்ரெஸ் ஷோன்னு ஒரு படம் போடுறாங்க. அந்த படம் வந்து பைரின்னு ஒரு படம். அந்த படத்தையும் வந்து அன்சென்சர்ட் வெர்ஷனில் வந்து அவ்வளோ ஆபாச வார்த்தைகள் நிறைஞ்சு அந்த படத்தையும் வந்து ஸ்க்ரீனிங் பண்ணுறாங்க. இது தொடர்ந்து இதே மாதிரி நடக்குது. இப்படியே தொடர்ந்து நடந்துனே இருந்துச்சுன்னா தமிழ் சினிமாவில் எந்த ஒரு மொழி படமாக இருந்தாலும் அது வந்து அடுத்த ஜென்ரேஷனை அழிக்கக்கூடியதாகவே இருக்கும். இனி வரும் காலங்களில் இயக்குநர்கள் கொஞ்சம் தெளிவாக இருக்கணும். எந்த படத்தை ஸ்க்ரீன் பண்ணணும், எந்த படத்தை ஸ்க்ரீன் பண்ணக்கூடாதுன்றதை யோசிக்கணும். அதையும் மீறி யோசினா கண்டிப்பாக இந்த ஒற்றந்துறையாகிய நான், என்னை போல சிலர் வந்து கண்டிப்பாக நீதிமன்றத்தை நாடி கண்டிப்பாக வழக்கு தொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். குடிச்சாச்சு, குடிக்கிறேன், கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். இப்போ என்னன்னா, இப்போ வந்து ஒரு ப்ரொடியூசர் வந்து ஒரு டேரக்டர் வந்து கதை சொல்றாரு, ப்ரொடியூசர் ஓகே பண்றாரு, மேக்ஸிமம் எல்லாமே சரி பண்ணிடுறாங்க, அது ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துறாங்க. இது வந்து 18 இயர்ஸ் மேல பார்க்கணும் தான், அது கீழே பார்க்க கூடாதுன்னு சொல்றாங்க. சரி, அதுல என்ன? அப்ப நீங்க ஜேர்னலிஸ்ட் தானே, நீங்க கேட்கிற கேள்வி தப்பு. சென்சார் வெர்ஷன்னா என்னன்னா, ஏ சர்டிஃபிகேட்ல வந்து இந்த ஆபாச வார்த்தைகளோட எனக்கும் ஏ சர்டிஃபிகேட் இவ்வளவு ஃபுல்லா கொடுமா, அதை தான் நான் பொதுவே கேட்டேன் அவர்கிட்ட. நாங்க அன்சென்சார்டு சார், இது நாங்க சென்சார் வெர்ஷன் போடலன்னாங்க. நான் இது சம்பந்தமா இவங்க கிட்ட சென்சார் ஆஃபீஸர் கிட்ட கேட்டேன். ஒரு பீப் கிடையாது, எதுவுமே இல்லாம தான் இவங்க போட்டுருக்காங்க. இது போட்டது சட்டப்படி தப்பு. அவங்க சொல்றது என்னன்னா பிரைவேட் ஸ்கிரீனிங், நம்ம மீடியாவை கூப்பிட்டாலே இட் இஸ் பப்ளிக் ஸ்கிரீனிங், அது பிரைவேட் ஸ்கிரீனிங்கே கிடையாது. இது 100% இந்த தயாரிப்பு நிறுவனம் செய்த ஒரு பெரிய தவறு. இது இந்த மாதிரி பப்ளிக் ஸ்கிரீனிங் பண்ணக்கூடாது. கண்டிப்பா அந்த யூடியூப்ல இருங்க, நீ சொல்லுங்க. யூடியூப்ல போறதே வந்து 5 லட்சம் பேர் பாக்குறாங்க, குழந்தைங்க பாக்குறாங்க. அவங்களே வந்து அப்ரூவ் பண்ணி தான் வந்து போடுவாங்க. ஏன்னா நிறைய கம்பெனி வாங்குவாங்க, அவங்களே வந்து எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிருவாங்க. அதுல வந்து நீங்க வந்து ஒரு விஷயம் சொல்றீங்க, நீங்க கேஸ் கொடுத்துட்டு எல்லாமே ஓகே தான். தனிப்பட்ட விருப்பத்தை தாண்டி நீங்க ஒரு வேற ஏதாவது ஒரு ஆதாயத்துக்காக போறீங்க போல இருக்கு. யார் ஆதாயம்? என்ன ஆதாயம்? யார்? எனக்கு யாருமே தெரியாது. ஆதாயம் மீன் வந்து மக்களுக்கு ஒரு விஷயத்தை நீங்க சொல்ல வரீங்க. சரிங்களா? கரெக்டா சொல்லணும்ன்றேன். கரெக்டா தான் சொல்லிருக்கேன். அப்ப நீங்க வந்து சோசியல் மீடியால இல்ல நினைக்கிறது.
இது தவறானது, இது எப்படின்னு சொல்லிட்டு அப்பயே அந்த செகண்டே சிபிஎஃப்சிக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாருக்கும் அப்பயே கம்ப்ளைண்ட் பண்ணேன். அவங்க நடவடிக்கை எடுக்கல. அதுக்கப்புறமா இன்னைக்கு காலையில் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து போலீஸ் கமிஷனருக்கும் அமைச்சிருக்கேன், அதே சமயத்தில் வந்து சிபிஎஃப்சி ஆஃபீஸருக்கும் அமைச்சிருக்கேன். சிபிஎஃப்சி ஆஃபீஸர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து சோஷியல் மீடியாவை யூடியூப் எங்கள் சிபிஎஃப்சி கண்ட்ரோல் பண்ண முடியாது, அதனால அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க கண்ட்ரோல் ஆக்ஷன் எடுப்பாங்க. பட் படம் வெளியில் வரும்போது நாங்கள் ரொம்ப கவனமாக இருந்து இதில் அந்த மாதிரி தவறு நடக்காமல் இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சார். அந்த மெசேஜ் கிட்ட ஆதாரம் இருக்கு, வேணும்னா நான் காட்டுறேன். இது சம்பந்தமா எனக்கு இமெயில் கம்ப்ளைண்ட்டும் நான் போட்டிருக்கேன். இது இந்த படம் இல்லை, இந்த மாதிரி படங்களை விடுறதோடு தான். ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நீங்களும் படம் பார்த்துருப்பீங்க, பைரின். ஒரு நிமிஷம் இருங்க, பைரின்னு ஒரு படம் போட்டாங்க. அந்த பைரின்னு ஒரு படத்துக்கு வந்து போட்ட போது அங்கே வந்து அன்சென்சார்ட் வெர்ஷன் தான் இருக்கு. நான் அன்னைக்கு இமீடியட்டாக ட்வீட்டை போட்டேன். அப்புறம் ப்ரொடியூசர்லாம் வந்து தலையை பிச்சுக்கிறாங்க. ஏன்னா ஐயோ சாரி சார் உங்கள் ப்ரைவேட், நான் சொன்னேன் இது தவறுங்க. அப்புறம் அவங்க தவறை உணர்ந்தாங்க. ஓ ப்ரைவேட் ஸ்க்ரீனிங் கிடையாது சார், இது மீடியாவை கூட்டு போட்ட தவறு தான், இனி வருங்காலத்தில் நம்ம பண்ண மாட்டோம். பட் இது வந்து தொடர்ந்து வந்துனே இருக்குது. இப்படி தொடர்ந்து வர்றதை வந்து தட்டி கேட்கறது பொறுப்புள்ள ஒரு பத்திரிகையாளருடைய கடமை. அதை தான் நான் செஞ்சிருக்கிறேன். அது நீங்களும் விருப்பப்பட்டால், இப்போ நானும் பத்திரிகையாளர் சந்திப்பில் இருந்தேன், நீங்களும் 10 கேள்வி அவர்கிட்ட கேட்டீங்க. இதே குரல் டிவி மோகன் நீங்களே கேள்வியை கேட்டீங்க, அதை நானும் நான் பார்த்து தான் இருந்தேன். பட் உங்களுக்கு எப்படி அங்கே இந்த கேள்வி கேட்டு இங்கே வந்து இந்த கேள்வி கேட்குறீங்கன்றதான் எனக்கு தெரியல. அந்த இடத்துல வந்து பப்ளிக் ஒரு விஷயமா நான் கேட்குறேன் சார், சரிங்களா? அந்த இடத்துல வந்து ஒரு குழந்தை பார்க்குறா, ஒரு பப்ளிக் வந்து பார்க்குறாங்க. அந்த இடத்துல வந்து ஒரு பப்ளிக்கா வந்து இது மாதிரி வந்து தப்பு சார் நான் கேட்குறேன். இப்போ நீங்கள் ஒரு ஒற்றந்துறையாக நீங்கள் இருக்கீங்க, ஒரு ஜேர்னலிஸ்டாக நீங்கள் இருக்கீங்க. நீங்கள் சொல்கிற விஷயம் வந்து நீங்கள் எத்தனையோ வந்து 1000 படங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் வந்து நீங்கள் மாறுபட்ட கருத்து இருக்கு உங்ககிட்ட. கண்டிப்பாக எனக்கு இல்லை சார், பார்க்குற எல்லாருக்குமே மாறுபட்ட கருத்து இருக்கும். உங்களுக்கு இதுல வந்து மாறுபட்ட கருத்து ஒன்று இருக்கு, சரிங்களா? ப்ரொடியூசர் ஒரு விஷயம் பண்ணுவாங்க, டைரக்டர் ஒரு விஷயம் பண்ணுவாங்க. நீங்க கலையரசன் பேசும்போது பார்த்துருப்பீங்க, கலையரசன் வந்து என்கிட்ட ஜேர்னல் சொன்னாங்க, நான் மற்ற இடத்துல பார்க்கணும்னு சொன்னாங்க. இப்போ வந்து நீங்க சொல்ற விஷயம் வந்து நான் கேஸ் கொடுத்துருவேன். இப்போ நீங்க பைபிள் படத்துல நீங்க ஒரு விஷயம் பண்ணிருக்கீங்க, பைபிள் படத்துல ஒன்று பண்ணிருக்கீங்க. இப்போ இந்த படத்துல வந்து உங்க டைரக்டர் வந்து உங்ககிட்ட வந்து தெளிவான ஒரு விளக்கம் சொல்லிட்டாரு. என்ன சொன்னாரு சொல்லுங்க? இல்ல என்ன சொன்னாரு சொல்லுங்க, விளக்கம் என்ன சொன்னாரு சொல்லுங்க. நீங்க வந்து படத்தை பாருங்க சார், படத்தை பார்த்து எல்லாம் கேளுங்க. படத்தை பார்க்கறத பத்தி இல்ல சார். ஏன் இன்னைக்கு அன்சென்சார்ட் வெர்ஷன் பப்ளிக் எக்ஸிபிஷன் போட்டீங்க, ஆபாச வார்த்தைகள் நிறைந்தது ஏன் போட்டீங்கன்னு கேள்வி. அதுதான் தவறுன்னு நான் சொன்னேன் சார். தனியா இன்வைட் பண்ணா பிரஸ் மீட் வந்து நீங்க தெரியாம பேசுங்க, ஒரு ஜேர்னலிஸ்டா நீங்க தவறா இருக்கீங்க, திருத்திக்கோங்க. ஒரு மீடியாவை கூப்பிட்டாலே இட் இஸ் ஃபார் a public exhibition, பிரஸ் கூப்பிட்டா அது பிரைவேட் எக்ஸிபிஷன் கிடையாது. இதை தெரிஞ்சுக்கோங்க. நாளைக்கு கண்டிப்பா தப்பு. செலக்டிவ் கூப்பிட்டா கூட பப்ளிக். இது பாருங்க, பிரைவேட் எக்ஸிபிஷன்ன்றது வேற, பப்ளிக் எக்ஸிபிஷன் வேற. சொல்லுங்க. செலக்டிவ் கூப்பிடுறாங்க. நம்ம வந்து சில பேர் வந்து போவோம், சில பேர் போக மாட்டோம். அது வந்து கொஞ்சம் வைரல் ஆச்சுனா தான் நம்ம வந்து இது ஏங்க பண்ணீங்க, கொண்டீங்க, ஏங்க எங்களுக்கு கூப்பிடுறோம் நம்ம கேட்போம். சரிங்களா? இப்போ நீங்க சொல்ற விஷயம் என்னன்னா, இப்போ வந்து இது மாதிரி வந்து இனிமே பண்ணவே கூடாதுன்னு சொல்ல வரீங்களா? கண்டிப்பா சார். உங்களை இது பாருங்க, மோகனியோ இல்ல ஒற்றந்துறையோ தனியா ஒரு ப்ரொடியூசர் நான் படம் எடுத்திருக்கேன், வந்து பாருங்க, உங்களோட அபிப்பிராயம் சொல்லுங்க அப்படின்றது தட் இஸ் டிஃபரெண்ட். அது வந்து உங்களை தனிப்பட்ட கருத்து கேட்கறது பிரைவேட் ஸ்கிரீனிங். ஆனா ஊர்ல இருக்க பத்திரிகையாளர் எல்லாருமே கூப்பிட்டு ஒரு இடத்துல அசெம்பிள் பண்ணி ஒரு தியேட்டர்ல வச்சு அதை போடும் போது இருக்கிற தமிழ்ல இருக்கக்கூடிய அனைத்து ஆபாச வார்த்தைகளையும் இடம்பெறத ஒன்று போட்டாங்கன்னா அது பப்ளிக் ஸ்கிரீனிங் சார். கண்டிப்பா இதை நான் ஃபாலோ பண்ண. நெக்ஸ்ட் என்ன பொறுத்த வரைக்கும் ஒன்றும் இல்லை சார், தமிழ் திரைப்படம் இல்லை சார், எந்த மொழியில இந்த மாதிரி தவறு இருந்தாலும் தட்டி கேட்க வேண்டியது ஒரு பத்திரிகையாளராக நம்மளோட கடமை சார். அன்பார்லிமெண்டரி வேர்ட்ஸ், ஆபாச வார்த்தைகள் தான் அன்பார்லிமெண்டரி வேர்ட்ஸ்னு சொல்லுவோம் சார். ஓகேவா சார்? பாலா ஓகேவா? பாலா சொல்லுப்பா. ட்ரைலர் போடுறாங்க, பிரஸ்ஸுக்கு தான் போடுறாங்க, அவங்களுடைய கருத்தை அவங்க சொல்ல வரான். அதுல நம்ம வந்து நம்ம கிட்ட போட்டு தவறுதல் என்ன இருக்கு, என்ன தவறா இருக்குன்றத நம்ம பத்திரிகையாளர் கேட்கணும். அதுதானே நம்ம வந்து அவனை போய் சண்டை போட்டுட்டு இருக்கோம். கண்டிப்பா சண்டை போடணும் சார். எல்லாருக்கும் தனிப்பட்ட முறையில் ஒரு உரிமை இருக்கு. உங்களுக்கும் குடும்பம், எனக்கும் குடும்பம் எல்லாம் இருக்கு சார். எது வெளிப்படையா போடணும், எது வெளிப்படையா போடக்கூடாதுன்னு அதான் இப்போ நம்ம நண்பர் மோகனன் கேட்டாப்ல, அதை தான் நான் சொன்னேன். அதான் அன்சென்சார்ட் வெர்ஷன், சென்சார்ட் வெர்ஷன். பிரைவேட்டா இருக்கிறது நீங்க அன்சென்சார்ட் வெர்ஷன் பண்ணலாம். மீடியாவை கூப்பிட்டுட்டீங்க, பொது சபை மீடியாவை கூப்பிட்டுட்டாலே அது வந்து பப்ளிக் ஸ்க்ரீனிங் தான். பப்ளிக் ஸ்க்ரீனிங்கில் வந்து எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் நம்ம வந்து சென்சாரோடு போடுறது தான் சட்டப்படி கரெக்டு. அது வேணும்னா சிபிஎஃப்சி ஆக்ட் புக் என்கிட்ட இருக்குது, நான் கொடுக்குறேன், அதிலே கிளியராக போட்டுருக்கோம். இல்லைன்னா நான் எடுத்து படிக்கணும்னா தேடி எடுத்து படித்து கொடுக்குறேன். அது பிரகாரமாக வந்து எப்பயுமே வந்து ஒரு பப்ளிக் ஸ்க்ரீனிங் போனால் சர்டிஃபிகேஷன் பண்ணாமல் பண்ணவே கூடாது. ஒவ்வொன்றுத்தையும் நான் கேள்வி கேட்டிருக்கேன். என்கிட்ட ஆதாரம் இருக்கு சார். சென்சார் இல்லாம படம் போட்டாங்கன்னா நான் கேட்டிருக்கேன். அதனால தான் பைரியை இப்ப சொன்னேன்.
அதே தான் இந்த படத்துக்கும் நான் சொன்னேன். பைரி மேட்டர் இல்ல சார், இதுக்கு முன்னாடி பல வருஷம் முன்னாடி நம்ம பார்த்து தான் இருக்கோம். ஒவ்வொரு படத்துக்கும் நான் கேட்டிருக்கேன். நீ கேட்டிருக்கீங்க, நான் இல்லைன்னு சொல்லல, கேட்டிருக்கீங்க. ஆனா நம்ம பார்த்துருக்கோமா இல்லையா? பார்த்தது தாங்க கேட்க, பார்க்காம எப்படி சார் நீங்க கேட்க? நான் என்ன கேட்கணும், அப்பெல்லாம் கேட்காத ஒட்டுத்துறை. அதுதான் நான் வந்து கேட்கறது வந்து இப்ப கூட நான் வந்து பிரஸ்ஸை கூப்பிடல, அங்க கேள்வி கேட்டதுனால உங்க மீடியா நண்பர்கள் வந்து எங்க இதை பத்தி சொல்லுங்கன்னு சொன்னதுனால கேட்கறேன். நான் பிரஸ் மீட்டை வைக்கல, நீங்களாம் என்ன கேட்டுதான். அன்னைக்கு நீங்க கேட்டீங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்தியானா கொடுத்துருக்கேன்னு சொல்லுவேன். ஏன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான ஆதாரம் எங்கிட்ட இருக்கு, இல்லைன்னு சொல்லாதீங்க. என்கிட்ட இருக்கு, இப்பயும் என்கிட்ட ஒவ்வொன்றா மெயில் வச்சிருக்கேன். ஆக்ஷன் இல்லை, என்ன பண்ண சார்? கேள்வி கேட்கறது என்னோட கடமை சார். நான் வந்து கேள்வி ஒரு பொதுமக்களா, எனக்கு குழந்தை குட்டி இருக்குது சார், எனக்கு குடும்பம் இருக்கு, என் நண்பருங்க இருக்கிற மீடியா ஃப்ரெண்ட்ஸ்க்கு குடும்பம் இருக்கு, அந்த டைரக்டர் கூட குடும்பம் இருக்கு. நாளைக்கு அடுத்த ஜெனரேஷன் சேவ் பண்றது தான் கேட்கற வழி, மற்றபடி எதுவும் கிடையாது. ஜிவி பிரகாஷ் படம் ஒன்று வந்தது, மலையாளக்காரங்க எல்லாம் வந்து நம்ம நடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த நேரத்துல அந்த படம்லாம் தேவை இல்ல. நான் இல்ல ஒரே நிமிஷம் இல்ல பாலா, நீ சென்சாரே இல்லையே அந்த படத்துல. இல்ல இல்ல எது நேற்று சென்சார் வெர்ஷன் தான் போட்டாங்க, நீங்க பார்க்கல. இப்ப சென்சார் ஒரு இருந்தது. அததாங்க, இருங்க ஒரே நிமிஷம். இது இப்போ வந்து இதோட முடிஞ்சிச்சு. நீங்க வேணும்னா அடுத்துதான் நீங்க கேமரா அதுக்குன்னு கேளுங்க, நான் கண்டிப்பா அதுக்கு போயிட்டு கொடுக்குறேன். ஷூரா நான் அதை பத்தி கேட்கறேன். நான் சொன்ன ஓகேவா?